இருக்கிற தமிமுல் அன்சாரி அவர்களுக்கு, திராவிட முன்னேற்றத்துக் கழகத்தின் சார்பில் பாளையங்கோட்டையில் வெற்றி பெற்றிருக்கிற அப்துல் வஹாப் அவர்களுக்கு, அதே நேரம் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்களுடைய தமிழர் வெற்றி கழகத்தின் சார்பில் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற முகமது பர்வேஷ் அவர்களுக்கும், ராணிப்பேட்டை தொகுதியை வென்றிருக்கின்ற சகோதரி தாஹிரா அவர்களுக்கும், அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் வென்றிருக்கின்ற முகமது யூனுஸ் போன்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சபையின் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் சாத்தியமில்லாத யதார்த்தமில்லாத சில விஷயங்களை உணர்ச்சிகரமாக பேசுவதன் மூலம் மாத்திரம் அரசியல் செய்யாமல், கச்சதீவை பற்றி பேசியிருந்தார். 2 இறைமையுள்ள நாடுகளுக்கு மத்தியில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற விவகாரத்தை நாங்கள் மாற்றியமைப்போம் என்று சூளுரைப்பதை விடவும், அதைவிடவும் முக்கியமாக ஒரு மிக முக்கியமான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்று தமிழ் பேசுகின்ற தமிழர்களும் முஸ்லீம்களும் வாழுகின்ற வடக்கிற்கும் இடையிலே நாங்கள் புரட்சி கவிஞன் பாரதி சொன்னது போல அவருடைய கவிதையிலே, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களிடனே சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை முன்னிறுத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி சொன்னதைப் போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அமைய இருக்கின்ற அந்த பாலத்தை அமைப்பதற்கு அவர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம்